தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கூட்டணியில் காங்கிரஸ் 36 தொகுதிகளை கேட்கும் நிலையில் 29 இடங்களை கொடுக்க திமுக முன்வந்து இருப்பதால் இழுபறி நீடிக்கிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குமா அல்லது வெளியேறுமா என்ற கேள்வி ஒவ்வொரு நாளும் புது புது வடிவில் அப்படியே நிற்கிறது. ஒரு பக்கம் எதிர்ப்பு, மறுபக்கம் ஆதரவு என காங்கிரஸ் தலைவர்கள் நிலைப்பாடும் மாறி வருகிறது. காங்கிரசுக்கு 29 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்க திமுக முன்வந்தது. ஆனால் 39 தொகுதிகள், 2 ராஜ்யசபா சீட் தான் காங்கிரசின் டிமாண்ட். இதில் 3 தொகுதிகளை மட்டும் குறைத்து 36 என்ற அளவில் பேச்சு நடத்த ப. சிதம்பரத்திற்கு ராகுல் காந்தி அறிவுறுத்தினார். அதன்படி ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை ஆகியோர் முதல்வர் ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். காங்கிரசுக்கு 29 இடங்களை தர திமுக முன்வந்து இருப்பதாக தெரிகிறது. இதை காங்கிரஸ் தலைமை ஏற்குமா என்பது தெரியவில்லை. பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்திக்காமல் ப. சிதம்பரம் சென்றதால் இழுபறி நீடிக்கிறது என்பது மட்டும் வெளிச்சமாகியுள்ளது. மகளிர் சிறப்பு உரிமை தொகை பயனாளிகளை தொடர்ந்து முதியோர் சிறப்பு உதவித்தொகையாக ரூபாய் 2000 வரவு வைக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் அறிவித்துள்ளார். விளிம்பு நிலையில் இருப்போருக்கும் சிறப்பு நிதி கொடுக்கும் வகையில் இந்த 2000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வழக்கமாக வழங்கப்படும் முதியோர் உதவித்தொகை, கைம்பெண் உதவித்தொகை 1200 ரூபாய் 2000 சேர்த்து சிறப்பு தொகையாக 3200 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. சிறப்பு நிதி மூலம் 5.92 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்து உள்ளனர் என்று தெரிவித்தார். மேலும் பராமரிப்பு உதவித்தொகை பெறும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ரூபாய் 4000 சிறப்பு தொகையாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் மீன்பிடி தொழிலாளர் குடும்பங்களுக்கு மீன்பிடி தடைக்கால உதவித்தொகையாக ரூபாய் 8000 வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுதி பங்கீடு குறித்தான பேச்சுவார்த்தை சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு குறித்து டெல்லியில் செய்தியாளர்கள் இடையே பேசிய அவர், தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஒன்றாக இணைந்து செயல்படுவது குறித்து அமித்ஷாவிடம் பேசியதாகவும், புதிய கட்சி தொடங்கியுள்ள சசிகலாவுடன் கூட்டணி வைப்பது குறித்து எதுவும் பேசவில்லை என்று தெரிவித்தார். திமுக காங்கிரஸ் கூட்டணியில்தான் குழப்பம் உள்ளது. அந்த கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குமா என்றே தெரியவில்லை. ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்கள் கூட்டணி சுமூகமான, எழுச்சியான கூட்டணியாகவே அமைந்துள்ளது என்றார். ஏப்ரல் 2ஆம் வாரத்திற்குள் 1 முதல் 9ஆம் வகுப்புகளுக்கான ஆண்டு தேர்வுகள் நடத்தி முடிக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஆண்டு இறுதித் தேர்வை ஏப்ரல் 2ஆம் வாரத்திற்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு மார்ச் 26ஆம் தேதியும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஏப்ரல் 6ஆம் தேதியும் நிறைவு பெற உள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 3வது அல்லது 4வது வாரத்தில் நடைபெற வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. தேர்தலுக்கான வாக்குச்சாவடிகள் பெரும்பாலும் பள்ளிகளிலேயே அமைப்பது வழக்கம். இதனை கருத்தில் கொண்டு மாநில பாடத்திட்டத்தில் 1 முதல் 9 வரையிலான வகுப்புகளுக்கு ஆண்டு இறுதி தேர்வுகளை முன்கூட்டியே முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 1 முதல் 9ஆம் வகுப்புகளுக்கான தேர்வுகள் பொதுத் தேர்வு இல்லை என்பதால் தேர்வு நடைபெறும் தேதிகளை அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் முடிவு செய்வர். ஏப்ரல் 2ஆம் வாரத்திற்குள் ஆண்டு இறுதி தேர்வுகள் நடத்தி முடிக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். போர் காரணமாக வளைகுடா நாடுகளில் பதற்றம் நீடிப்பதில் அங்கு வசிக்கும் 1 கோடி இந்தியர்களை மீட்கும் பணியை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் காரணமாக வளைகுடா நாடுகளில் பெரும் பதற்றம் நிலவுகிறது. விமான சேவை முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் 39 லட்சம் இந்தியர்களும், சவுதி அரேபியாவில் 27.5 லட்சம் பேரும், குவைத்தில் 10.1 லட்சம் பேரும், கத்தாரில் 8.3 லட்சம் பேரும்,
ஓமனில் 6,62,000 பேரும், பஹ்ரைனில் 3,47,000 பேரும் வசித்து வருகின்றனர். குறிப்பாக ஈரானில் சுமார் 10,000 இந்தியர்கள் உள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் மாணவர்கள். அவர்கள் அர்மேனியா வழியாக தரைவழி பாதை மூலம் மீட்கப்பட்டு வருகின்றனர். துபாய் மற்றும் அபுதாபி விமான நிலையங்களில் ஆயிரக்கணக்கான இந்திய பயணிகள் தவித்து வரும் நிலையில் அவர்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கு இந்திய தூதரகங்கள் ஏற்பாடு செய்து உள்ளன. வான்வழி போக்குவரத்து சீரானதும் இந்தியர்கள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்படுவர். சபரிமலையில் இளம் பெண்களை அனுமதிப்பது தொடர்பான வழக்கில் கேரள அரசு மீண்டும் பல்டி அடித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 10 முதல் 50 வயதுக்குட்பட்ட பெண்கள் தரிசனத்திற்கு செல்ல அனுமதி கிடையாது என்று கேரள உயர்நீதிமன்றம் 1991 உறுதி செய்து உத்தரவிட்டது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் 10 முதல் 50 வயதுக்குட்பட்ட பெண்கள் சபரிமலையில் தரிசனத்திற்கு செல்ல விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டது. இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட கேரள அரசு பக்கபலமாக இருந்தது. இந்து அமைப்புகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மக்களவை தேர்தலில் ஆளும் இடதுசாரி கூட்டணி படுதோல்வியை சந்தித்தது. விரைவில் சட்டசபை தேர்தல் வர இருக்கும் நிலையில் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு ஆலோசனை கூட்டத்தில் சபரிமலையில் இளம் பெண்களை அனுமதிக்க கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீது அனுமதித்த அளவை விட அதிக அளவில் செம்மண்ணை எடுத்ததாக செம்மண் குவாரி வழக்கு உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் பூந்துறை கிராமத்தில் அமைந்திருக்கும் செம்மண் குவாரியில் அனுமதியை மீறி அதிக அளவில் செம்மண் எடுத்ததாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி உட்பட 8 பேர் மீது கடந்த 2012ஆம் ஆண்டு மாவட்ட குற்றவியல் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அனுமதித்த அளவை மீறி அதிக அளவில் செம்மண்ணை எடுத்ததால் அரசிற்கு 28 கோடி வரை இழப்பு ஏற்பட்டதாக வழக்கு போடப்பட்டது. இந்த வழக்கு தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் வருகின்ற ஏப்ரல் 2ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என விழுப்புரம் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய கூட்டு தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்க ராணுவ தளங்கள் அமைந்துள்ள வளைகுடா நாடுகளை ஈரான் குறிவைத்து தாக்கி வருகிறது. இந்நிலையில் உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் நீரிணை மூடப்படும் என்று ஈரான் அறிவித்து உள்ளது. ஏற்கனவே சவுதி அரேபியா, குவைத், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளில் இருந்து எரிபொருள் ஏற்றி வந்த 150க்கும் மேற்பட்ட கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை கடக்க முடியாமல் நடுக்கடலில் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஹார்முஸ் நீரிணையை கடந்து செல்லப்படும் கப்பல்கள் தாக்கப்படும் என்றும் தீக்கிரையாக்கப்படும் என்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் தலைமை தளபதி இப்ராஹிம் சஃபாரி எச்சரித்துள்ளார். ஈரான் எச்சரிக்கையின்படி ஹார்முஸ் நீரிணை நீண்ட காலம் மூடப்பட்டாலோ அல்லது வளைகுடா நாடுகளின் எண்ணெய் கிணறுகள் சேதமடைந்தாலோ விலை கட்டுக்கடங்காமல் உயர வாய்ப்புள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல் தொடர்பான வீடியோவை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. ஈரானின் அணு ஆயுத கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளும் சேர்ந்து நடத்திய அதிரடி தாக்குதலில் ஈரானின் மதகுரு அலி அயத்துல்லா கமேனி உட்பட ஈரானின் முக்கியத்துவம் வாய்ந்த 40க்கும் மேற்பட்ட தலைவர்கள் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய கூட்டு தாக்குதல்களுக்கு ஈரான் பதிலடி கொடுக்கும் விதமாக எதிர்த்தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய ஏவுகணை தாக்குதல் தொடர்பான புதிய வீடியோ ஒன்றை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. அந்த வீடியோவில் அமெரிக்க படைகள் ஈரானை மன்னிப்பு கேட்க முடியாத அளவுக்கு தாக்குகின்றன என்றும் ஆபரேஷன் எபிக் பியூரில் ஈரானின் ஏவுகணையை தாக்கி அழிப்பதில் லேசர்கள் கவனம் செலுத்துகின்றன என குறிப்பிட்டுள்ளது. T20 உலகக்கோப்பையில் மோசமான செயல்பாட்டால் பாகிஸ்தான் வீரர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நடப்பு ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் முன்னாள் சாம்பியனான பாகிஸ்தான் அணி அரையிறுதிக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்தது. லீக் சுற்றில் இந்தியாவிடம் தோல்வி, சூப்பர் 8 சுற்றில் இங்கிலாந்திடம் வீழ்ந்ததால் தொடரில் இருந்து வெளியேறியிருக்கிறது. அணியின் செயல்பாடு நாட்டு மக்களிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்சியில் உள்ள செல்வாக்கு நபர்களும் அணியின் செயல்பாடு மீது அதிருப்தி அடைந்து உள்ளனர். எனவே உலகக்கோப்பை தொடரில் விளையாடிய பாகிஸ்தான் அணி வீரர்களுக்கு அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் இந்திய ரூபாயின் மதிப்பில் தலா 16,28,000 ரூபாயை அபராதமாக விதித்து இருப்பதாக கூறப்படுகிறது.
நடிகர் சூர்யாவின் 46வது திரைப்படத்தை தெலுங்கு முன்னணி இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்கி வருகிறார். இந்த படத்தில் நடிகைகள் மமிதா பைஜு, ராதிகா சரத்குமார், ரவீனா, பவானி ஸ்ரீ ஆகியோர் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். மேலும் இப்படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறார். இந்த படத்திற்கு விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் என பெயரிட்டுள்ளதாக போஸ்டர் வெளியிட்டு தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் ஜூலையில் திரைக்கு வரவுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. கருப்பு திரைப்படத்தை தொடர்ந்து சூர்யா நடிக்கும் படம் என்பதால் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு தமிழலை செய்திகளோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.